கூத்தாரை தாலுக்கா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தது. இங்க இருக்க முன்னோர்கள் எல்லாமே வள்ளலாருடைய வழிகளில் எல்லாமே போனாங்க. சைவ நெறியில் இருக்கணும் இருந்து நீண்ட காலமாக வந்து மாணிக்க வாசகர் குரு பூஜையை வந்து மாணிக்க வாசகர் திருமேனி இல்லாமல் ஒரு சிவலிங்கத்தை திருமேனியாக வச்சு குரு பூஜை வந்து ஒரு தோட்டத்தில் பண்ணியிருந்தாங்க. ஒரு தோட்டத்தில் நீண்ட காலமாக பண்ணியிருந்துட்டு அப்புறமா ஒரு அடியார் வந்து நாங்கள் இடம் கொடுக்குறோம், இங்கே மாணிக்க வாசகர் மடத்தை கட்டலான்ட்டு ஒரு 80 வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்து ஒரு மாணிக்க வாசகர் மடத்தை நிறுவி மாணிக்க வாசகர் மட்டுமே இங்கே இருந்தார். வேறு எந்த ஆலயமும் இல்லை, ஒன்லி மாணிக்க வாசகர் மட்டும்தான். பூஜைகள் நடக்கும். ஆணி மகம் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பான குரு பூஜைகள் தொடர்ச்சியாக நடந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துருக்குது. இதில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணுறதுக்கு கூட இருந்தவர் மௌனகுரு அடிகள்னு, மௌனகுரு அடிகள்னு பேர். அவர் வந்து ஒரு 13வது வயசுல ராசிபுரத்துலேருந்து வெளியேறினவர். சின்ன வயசுல வெளியேறி எல்லா இடமும் சென்று இங்கும் ஒரு 15 காலங்கள் ஒரு தோட்டத்தில் இருந்தார். அப்போ இருக்கும்போது இந்த ஆலயம் கட்டினாங்க. கட்டி பூஜைகள்லாம் நடந்துன்னு இருக்கு. அவர் எல்லா இடமும் போயிருந்தாரு. துவங்கும் போது இருந்தாரு, அப்புறமா கிளம்பிட்டார். எல்லா இடமும் முடிஞ்சாரு. கடைசியா ஒரு 4 வருடம் 100வது வயசுல இங்க வராரு. 100வது வயசுல இங்க வராரு. இங்க வந்தோடனே மாணிக்க வாசகர் பக்கமே ஒரு சின்ன அவருக்கு ஒரு மடம் கட்டி இங்கேயே அவர் இருந்தாரு. 104வது வயசுல அவர் இங்க ஜீவசமாதி. இந்த ஆலயம் துவங்கும் போது இருந்தாரு, மீண்டும் இங்கே வந்து மறைந்தார். எங்களுடைய நீண்டகால கோரிக்கை, நீண்டகால ஆசைகள் இங்க ஒரு சிவாலயம்னு பக்கம் முருகர் ஆலயம் இருக்கு, அங்க சிவாலயம் இல்லை. இவரால் இங்க ஒரு சிவாலயம், ஒரு ஜீவசமாதி உள்ள இவருக்கு கீழே தான் அவருடைய ஜீவசமாதி. நாங்க இதை வந்து காசி விஸ்வநாதர் ஆலயமா மாத்திட்டோம். காசி உலகநாதர். இங்க முழுக்க தமிழ் முறைப்படி தான் நடக்கிறது. இங்க 4 வேதங்கள் என்பது எம்பெருமான் ஈசன் அருளிய வேதம் தான். இங்க மற்ற நித்தியச்சோ சாம அதர்வன்ற வேதங்கள் முழுக்க 12 திருமுறைகள் ஓத இங்க பூஜைகள் நடக்கும். தமிழ் முறைப்படி தான் நடக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம் வியாழக்கிழமை குருவாரன்ட்டு பூஜைகள் சிறப்பாக நடக்கும். மற்ற நாளில் நித்திய பூஜை தான். நார்மலாக நடக்க கிராமம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கு. 2 பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதனால திங்கள் வியாழன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆணி மகம் இவருக்கு, அதுக்கு முன்ன 12 நாள் முன்ன அவருக்கு ஒரு குரு பூஜை. 2 குரு பூஜை நாங்கள் ஒரே மாசத்துல பண்ணோம். இதுதான் நீங்க சிறப்பு. இவரால் மௌன குருவால் இங்க ஒரு காசி உலகநாதர் ஆலயம், அந்த காசி விஸ்வநாதர். இந்த லிங்கம் வந்து காசிலிருந்து வந்தது. நீங்க கண்டிப்பா கால பைரவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இங்கேருந்து காசிக்கு போயிட்டு அங்கேருந்து லிங்கம் 2 லிங்கம் எடுத்துட்டு வந்தாரு. ஒரு லிங்கம் இங்க வச்சாரு, ஒரு லிங்கம் அவருடைய ஆலயத்திலே வச்சு நித்திய எல்லா பக்தர்களும் வந்து காசி விஸ்வநாதர், அங்க வந்து காசி விஸ்வநாதர் வந்து எல்லாருமே தொட்டு வணங்கலாம். நம்ம தென்னாடுடைய லிங்கத்தை எந்த லிங்கத்தையும் தொட முடியாது. கூட்டங்கள் அதிகமாகி போச்சு. இருந்தாலும் வடநாட்டில் இருக்கிற எல்லா சிவலிங்கத்தையும் திருமேனியும் தொடலாம். ஒரே அதாவது 12 ஜோதிலிங்கத்துல ஒரு ஜோதிலிங்கம் மட்டும் தொட முடியாது, ராமேஸ்வரம். மற்ற 11 ஜோதிலிங்கமும் தொடலாம். அதுல காசி விஸ்வநாதரும் தொடலாம். தொடணுன்றதுனால அவர் 2 லிங்கம் எடுத்து வந்து ஒண்ணு இங்க வச்சாரு, ஒண்ணு அங்க வச்சாரு. அங்க போனா நம்ம கையால எப்பவுமே அபிஷேகம் பண்ணலாம். எங்க இப்ப காசி விஸ்வநாதர் சரி சரி அதனால ஒன்னும் ஒரு குறை இல்லை. அந்த லிங்கம் இங்க இருக்கிறதுனால நாங்க காசி விஸ்வநாதர் காசி உலக விஸ்வம் என்பது உலகம், அதனால இங்க காசி உலகநாதர் தான் அழைக்கிறோம். காசி உலகநாதர் தான் இங்க அழைக்கிறோம். இங்க அவருடைய திருமேனி மௌன குருநாதர், எங்களுக்கு குருநாதனுடைய திருமேனி விநாயகர் திருமேனி இங்க இருக்கு. அதோட மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகருடைய ஆலயம் இங்க பெருசா கட்ட போறோம். இன்னும் ஒரு 2 ஆண்டுகள்ல பெருசா கட்டி இவருக்கு நந்தி வாகனம் நந்தியாகவும் இவருக்கு கொடிமரமாகவும் வைக்கலான்னு ஒரு நிலவில் போயிட்டு இருக்குது. மக்கள் கொஞ்சம் இடம் வாங்கணும். இடம் எல்லாம் பேசிட்டு இடம் வாங்கணும். அவருக்கு கொடிமரம், அவர் தான் இங்க திருவிழா. அது மாதிரி போயிட்டு இருக்குமா. இதுதான் இது ஒரு ஜீவ சமாதி ஆலயம், ஒரு சிறப்புமிக்க ஆலயம். இங்கெல்லாம் ஆட்கொண்டார், மௌனகுரு ஆட்கொண்டார். நான் இங்க வேலை செய்யறோம், சிறப்பா இருக்கிறோம்.
நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் சிவனடியார் திருக்கூட்டம் எங்ககிட்ட கைலாயவாதிய திருக்கூட்டம் இருக்குது. எல்லாமே பசங்கள்லாம் 10வது எக்ஸாம், அதனால எல்லாமே அவங்க வாசிக்கிறவங்களும் படிக்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. எல்லா வாத்தியங்களும் அங்கே இருக்குது. சரிங்களா? நல்லது. நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. நல்லது. குருதுதி